अस्मद्गुरुसमारम्भां यतिशेखरमध्यमां लक्ष्मीवल्लभपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम् ஆழ்வார்கள் வாழி அருளிச் செயல் வாழி தாழ்வாதுமில் குறவர்தாம் வாழி ஏழ்பாறுமுய்ய அவர்களுரைத்தவைகள்தாம் வாழி செய்யமறை தன்னுடனே சேர்ந்து அகலகில்லே நிறையுமென்ன அலர்மேல் மங்கை உரை மார்பா நிகரில் புகழாய் உலகம் உன்னுடையாய் என்ன யாழ்வானே நிகரிலமரர் முனிக்கணங்கள் விரும்பும் திருவேங்கடத்தானே புகழொன்னில்லா வடியேன் உன்னடிக்கு இழமர்ந்து புகுந்தேனே அகில புவன ஜன்மஸ்தேம பங்காதிலீலே வினத விவிதபூதவ்ராத ரக்ஷைகஜீக்ஷே ஸ்ருதிசிரசி விதீப்தே பிரம்மணி ஸ்ரீனிவாசே பவத்து மம பரஸ்மின் சேமுழி பக்திரூபா श्रीमान् वेङ्कटनाथार्य कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि. ஸ்ரீரங்கநாதனுடைய திருவடி தாமரைகளுக்கு அலங்காரமாய் இருக்கக்கூடியதான பாதுகை, அந்த பாதுகையை குறித்து வேதாந்த தேசிகன் அருளி செய்த 1000 ஸ்லோகங்களை கொண்ட ஸ்தோத்திரம்தான் பாதுகா சகஸ்ரம் என்று வழங்கப் பெறுகிறது. அதிலே பிரஸ்தாவ பத்ததி என்ற முதல் பத்ததியிலே முன்னுரையாக சில வார்த்தைகளை சொல்லுகிறார். அதிலே இப்பொழுது 9வது ஸ்லோகத்தை நாம் முதலிலே பார்க்கிறோம். இந்த 9வது ஸ்லோகத்திலே என்ன தெரிவிக்கிறார் என்னால், உலகையெல்லாம் தாங்குகிறான் எம்பெருமான், அந்த எம்பெருமானையும் தாங்குகிறது இந்த பாதுகை. அப்படிப்பட்ட பாதுகையினுடைய பெருமையை அறிவதற்கு யாருமே வல்லவர் அல்லர். அப்படி இருக்கிற பொழுது மிகவும் நீச்சனான நான் போய் உன்னை ஸ்தோத்திரம் பண்ணுகிறேனே என்று இந்த ஸ்லோகத்திலே தெரிவிக்கிறார். யதாதாரம் விஸ்வம் கதிரபிச்சய யஸ்தஸ்ய பரமா தமப்யேகா தத்சேன் திசசி ச கதிம் தஸ்ய ருச்சிராம் கதம் சா கம்சாரேர் த்ருஹிண ஹர துர்போத மகிமா கவீனாம் க்ஷுத்ராணாம் த்வமசி மணிபாதுக ஸ்துதிபதிம். எத் ஆதாரம் விஸ்வம் கதிரபி. பகவான் என்கிறவன் எப்படி இருக்கிறான் என்னால், ஆதாரம் விஸ்வம், விஸ்வம் உலகனைத்திற்கும் ஆதாரமாயிருக்கிறான். உலகனைத்தையும் அவன்தான் தாங்குகிறான். அதே போல கதிரபி, உலகனைத்துக்கும் போய் சேர வேண்டிய இடமாக, அதாவது பற்றுக்கோடாக இருக்கிறவன் யார் என்று பார்த்தால் அதுவும் பகவான் தான். ஆக உலகனைத்திற்கும் தான் ஆதாரமாயிருந்து கொண்டு அவன் எப்படி இருக்கிறான், கதியாகவும் இருக்கிறான். உலகனைத்திற்கும் கதியாக, கதி என்னால் போய் சேருகிற இடம், அதுவும் அவனேயாய் இருக்கிறான். எல்லாரும் அடைய வேண்டிய உயர்ந்த பேர் எது என்னால் எம்பெருமான் தான். அப்படி இருக்கிற பொழுது உலகனைத்துக்கும் ஆதாரமாய் அடைய வேண்டியவனாய் இருக்கக்கூடிய எம்பெருமான் எஸ்தஸ்ய பரமா, அப்படிப்பட்ட பரம உயர்ந்தவனாய் இருக்கக்கூடிய எம்பெருமான் இருக்கிறானே. தமப்யேகா தத்சே திசசி கதிம் தஸ்ய ருச்சிராம், அப்படிப்பட்ட எம்பெருமானுக்கும் கூட என்ன, அவனையும் கூட தாங்குவதாக இப்படி இருக்கிறது. எது இந்த பாதுகை என்ன பண்ணுங்கிறது, எம்பெருமானை தாங்குவது எது, அவனுடைய திருவடிகளிலே இருக்கிற பாதுகை தானே. அதுவும் தவிர கதி என்கிறார். கதி என்னால் போகிறது, செல்லுதல் என்றும் ஒரு பொருள் உண்டு. அப்போ அவனுடைய கதிக்கும் இது உபயோகமாக இருக்கிறது. இல்லை பாதுகையை போட்டுட்டா தான் நடந்து போக முடியும் என்று இருக்கிறபடியினாலே, இன்னொன்று எல்லாரும் போய் அடையிறது எம்பெருமானை என்னால், எம்பெருமான் பாதுகை இருக்கிற இடத்துக்கு தேடிட்டு வரான் அதை அடையிறதுக்கு இல்லையா. என்ன காரணம், தான் சமர்ப்பித்து கொண்டு அவன் போக வேண்டும் அல்லவா, அதனால அப்படி இருக்கிறானவன். அதனால உலகனைத்திற்கும் அடைய வேண்டிய இடமாய் இருக்கிற பகவான் தான் அடையக்கூடியவனாய் நீ இருக்கிறாய் என்று அந்த பாதுகையை சொல்லுகிறார். அப்படிப்பட்ட உன்னை கம்சாரேஹே, அப்படி இது யாருடைய பாதுகை, கம்சனுடைய அரி என்கிற, அதாவது கம்சனுக்கு விரோதியான கண்ணன் அவன் தானே பெரிய பெருமாளாக திருவரங்கத்திலே எழுந்தருள் இருக்கிறார். ஆகினாலே அது எப்படிப்பட்ட பாதுகை என்னால், துருகிணஹர துர்போத மகிமா, பெண்ணுலாம் சடையினானும் பிரமனும் உன்னை காண்பான், எண்ணிலா ஊழி ஊழி தவம் செய்தார் வெள்கி நிற்ப என்று சொல்லும்படியாக
என்ன சொல்லுகிறார்? துருகிண ஹர துர்போத மகிமா. துருகிணன் என்னால் பிரம்மா, ஹரன் என்னால் ருத்ரன், இவர்களாலும் கூட அறிய முடியாத அப்படிப்பட்ட மகிமையுடைய பாதுகையாக நீ இருக்கிறாய். அந்த பாதுகையினுடைய பெருமையை சொல்லி அப்படி மகிமா துவமசி அப்படி இருக்கிறாய் நீ. அப்படிப்பட்ட உன்னை போய் என்ன கவீனாம் க்ஷுத்ராணாம் ஸ்துதிபதம் கதம். கவீனாம் க்ஷுத்ராணாம் கவீனாம், மிகவும் நீச்சமான கவிகள் அப்படிப்பட்டவர்கள் உன்னை எப்படி ஸ்தோத்திரம் பண்ண முடியும்? உன்னை ஸ்தோத்திரம் பண்றதுக்கு சாதாரண கவிகள் அவர்களுக்கு என்ன தகுதி? ஆஹா, நீ என்ன பண்ணுகிறாய் என்னால் அவர்களுடைய கவிகளுக்கும் கூட நீ விஷயமாக ஆகிறாய். இதுதான் ஸ்துதிபதம் கதம். அது எப்படி நீ ஆகிறாய்? இவ்வளவு உயர்ந்தவளாய் இருக்கிற நீ, அதாவது உலகையெல்லாம் தாங்குகின்ற எம்பெருமான், அவனையும் தாங்குபவளாய் இருக்கிறாய். உலகனைத்தும் சென்று சேருமிடமாய் இருக்கிறவன் எம்பெருமான், அந்த எம்பெருமானும் வந்து சேரும்படியானவளாய் நீ இருக்கிறாய். உன்னை அணிந்து கொள்வதற்காக அவன் உன்னிடத்திலே வந்து சேருகிறான். பிரம்மாவுக்கும் ருத்ரனுக்கும் கூட அறிய முடியாத மகிமை உடையவளாய் நீ இருக்கிறாய். இப்படிப்பட்ட பெருமைகளை உடைய உன்னை போய் நீ என்ன பண்ணுகிறாய்? சுத்ரன் மிகவும் தாழ்ந்தவர்களான கவிகள் அவர்களும் தம்முடைய ஸ்தோத்திரத்தாலே உன்னை துதிக்கும்படியாக நீ ஆக்கி கொள்ளுகிறாயே, இது என்ன உன்னுடைய எளிமை? அதாவது இந்த இடத்துல தாழ்ந்த கவி என்கிறது அவையடக்கத்தினாலே தமையே சொல்லிக் கொள்ளுகிறார் வேதாந்த தேசிகன் என்று நாம் கொள்ளலாம். அதாவது என்ன சொல்லுகிறார்? அப்படிப்பட்ட உன்னுடைய பெருமையை யாராலும் அறிய முடியாத அப்படிப்பட்ட உன்னுடைய பெருமையை போய் எனக்கும் கூட நீ இப்படி பண்ணுகிறாய் என்று சொல்லுகிறார். இது போன்ற ஸ்லோகங்கள் எல்லாம் ஏற்கனவே நாம் அனுபவித்தார் போல இந்த பாதுகாசத்திற்கு 1000 ஸ்லோகங்களும் கூட எப்படிப்பட்டதுன்னு கேட்டா நம்மாழ்வாரை துதிக்கிறது என்றும் கொள்ளலாம் என்றும் பெரியோர்கள் காட்டியிருக்கிறார்கள். ஏன்னா நம்மாழ்வார் தானே எம்பெருமானுடைய பாதுகையாக இருக்கிறவர். அவரை பற்றியும் இது சொல்லுகிறது இந்த ஸ்லோகம் என்று சொல்லலாம். எப்படின்னா, உலகனைத்திற்கும் ஆத்மாவாய் இருக்கிறான் எம்பெருமான். ஆனால் ஆழ்வார் எப்படிப்பட்டவர்னா, எம்பெருமான் என்ன சொன்னான்? வாசுதேவ சர்வமிதி சமஹாத்மா சுதுர்லபா என்று சொல்லி தனக்கு யார் ஆத்மான்னு கேட்டா ஞானீத்து ஆத்மைவ மே மதம் என்று சொன்னான். ஞானிகள் தான் எனக்கு உயிரானவர்கள் என்று பகவான் தெரிவித்தான். அப்போ உலகனைத்திற்கும் உயிராயிருக்கிறவன் பகவான், அந்த பகவானுக்கும் உயிராயிருக்கக்கூடிய ஞானியாயிருக்கிறவர் நம்மாழ்வார். அப்போ யதாதாரம் விஸ்வம், அதுக்கு மேல உலகனைத்தும் அந்த எம்பெருமானை தேடிக்கொண்டு செல்கின்றது, எல்லாத்துக்கும் கதியாயிருக்கிறான். ஆனால் அந்த எம்பெருமானும் ஆழ்வார் இருக்கிற இடத்திற்கு அவரை தேடிக்கொண்டு வருகிறான் என்று திருவாய்மொழியிலே பல பாசுரங்களிலே தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. என்னை போய் அவன் அனுகிரகிப்பதற்கு ஓடி வந்தான் என்று வாரிக்கொண்டு உன்னை விழுங்குவன் காணில் என்று ஆர்வத்தை என்னை ஒழிய என்னில் முன்னம் பாரித்து தான் என்னை முற்றப்பருகினான் என்றெல்லாம் ஆழ்வார் அருளி செய்திருக்கிறார். அப்படிப்பட்டவர், அப்படிப்பட்ட நம்மாழ்வாருடைய பெருமை என்கிறத யாராலும் அறிந்து சொல்லிட முடியாது. பிரம்மருத்ராதிகளுக்கும் கூட அவர் அப்பாற்பட்டவர் என்று சொன்னால் என்ன காரணம்? பிரம்மருத்ராதிகளெல்லாம் வெறும் இந்த உலகத்து பயன்களை விரும்புகின்ற க்ஷேத்திரஜர்கள். ஆனால் ஆழ்வாரோ மகா ஞானி, எம்பெருமானை தவிர வேறு எதுவுமே எனக்கு உயர்ந்த பேர் இல்லை என்று சொல்லுகிறவர் அல்லவா. அதனால அப்படிப்பட்டவர் அந்த நம்மாழ்வார். அவர் எப்படி சாதாரண கவிகளுடைய ஸ்தோத்திரத்திற்கும் அவர் இலக்கானார் என்று சொல்லும்படியாக அந்த அப்படிப்பட்ட ஆழ்வாரை மிக சாதாரண கவியாக நானும் ஸ்தோத்திரம் பண்ணுகிறேன் என்று சொல்லும்படியாக ஒன்றோ இப்பொழுது ஆயிருக்கிறது என்று சொல்லும்படியாக இந்த மாதிரி ஒவ்வொரு ஸ்லோகத்தையுமே பாதுகைக்கும் அன்வைத்து சொல்லலாம், நம்மாழ்வாருக்கும் அன்வைத்து சொல்லலாம் என்று அப்படி நம்முடைய பெரியோர்கள் எடுத்து காட்டியிருக்கிறார்கள். அடுத்ததாக 10வது ஸ்லோகம். இந்த 10வது ஸ்லோகத்தில் என்ன தெரிவிக்கிறார்? என்னால் என்ன சொல்றார்? நான் இப்பொழுது இந்த ஸ்தோத்திரத்தை பண்ணுகிறேன், ஆனால் எனக்கு ஒன்றும் ஸ்தோத்திரத்தை பண்ணுவதற்கு எனக்கு ஒன்றும் தகுதியே கிடையாது. நான் ஸ்தோத்திரம் பண்ணுகிறேன்னு சொன்னால் அதுவும் உன்னுடைய அதீனத்திலே, அதாவது உன்னுடைய நியமனத்தினாலே ஏதோ வெளியில வருகிறதே தவிர இதெல்லாம் ஸ்தோத்திரம் பண்ணுவதற்கு உண்டான தகுதி எனக்கு கிடையவே கிடையாது என்பதாக மறுபடியும் அவை அடக்கத்தோடு தெரிவித்துக் கொள்ளுகிறார். ஸ்ருத பிரஜா சம்பந்த மகித மகிமானஹ கதி கதி ஸ்துவந்தி ஸ்வாம் சந்தஹ ஸ்ருதி குஹர கண்டூஹ ஹரகிரஹ அகம் து அல்பஸ் தத்வத்யதிக பகுஜல்பாமி ததபி ஸ்வாயத்தம் ரங்கக்ஷிதி ரமண பாதாவனி விதுஹு. என்ன சொல்லுகிறார்? ரங்கக்ஷிதி ரமண பாதாவனி விதுஹு. பாதாவனி அப்படின்னா ரங்கக்ஷிதி ரமணன் என்ன, ஸ்ரீரங்கத்திலே மிகவும்
அந்த இடத்துல வீடுபாட்டோடு எழுந்தருளி இருக்கிறவன் ஸ்ரீரங்கநாதன். அவனுடைய பாதாவனி என்னால் என்ன, அவனுடைய பாத திருவடியை அலங்கரிக்கிறதாக இருக்கக்கூடிய பாதுகையே என்று சொல்லுகிறார். அதுல இவர் என்ன சொல்லுகிறார் என்னால், சுருத பிரஜ்ஞ என்ன ஆரம்பிக்கிச்சு, சுருத பிரஜ்ஞா சம்பன் மகித மகிமான கதி கதிஸ்துவந்தி. அதாவது இவனுடைய பெருமை சாஸ்திர ஞானம். பிரஜ்ஞா என்னால் ஸ்வயம் புத்தி, சுருத என்னால் கேள்வி ஞானம், பிரஜ்ஞா என்னால் சுயமாக இருக்கக்கூடிய ஞானம். இவைகளெல்லாம் ஒருத்தனுக்கு நிறைய இருக்கிறதானால் அப்படிப்பட்ட அவர்களாலே கொண்டாடப்பட்ட பெருமையை உடையது என்று சொன்னால், அந்த பெருமை உடையவர்களுடைய காதுகள், அந்த காதுகளுடைய திறவை போக்கும்படியாக வாக்கை உடையவர்கள், நல்ல ஞானத்தை உடையவர்களுக்கு சந்தோஷத்தை உண்டாக்கக்கூடியதான உயர்ந்த வாக்கை உடையவர்கள் எத்தனையோ பேர் இருக்கா. கதி கதி சந்தாகா, கதி கதி சந்தகா என்னாலுன்னா எத்தனையோ பெரிய ஞானிகளெல்லாம் இருக்கிறார்கள். அவர்கள் உன்னை ஸ்தோத்திரம் பண்ணுகிறார்கள். உண்மையாக வால்மீகி பாதுகையை ஸ்தோத்திரம் பண்ணினார் என்று சொன்னால், அந்த வால்மீகி ராமாயணத்தில் அவர் எப்படிப்பட்ட ஞானி, அவருக்கு எப்படிப்பட்ட பெருமை உண்டு. அதனால அவர் எல்லா ஞானிகளுக்கும் சந்தோஷத்தை விளைக்கும்படியாக அவராலே ஸ்தோத்திரம் பண்ண முடியும். ஆனால் அப்படிப்பட்ட உன்னை நான் என்ன பண்ணுகிறேன், அல்பகா, நான் எப்படிப்பட்டவன், மிகவும் அற்பன், நான் ஒண்ணுமே தெரியாதவன் என்று தன்னை சொல்லிக் கொள்ளுகிறார். நான் எப்படிப்பட்டவன், ஒன்றும் தெரியாதவனாய் இருக்கிறேன். அகந்து, நானும் கூட தத்வது இக, அவர்களைப் போலவே இந்த விஷயத்திலே நானும் என்ன பண்ணுகிறேன் என்ற ஜல்பாமி தத்வது எதிக பகுஜல்பாமி ததபி. பகுஜல்பாமி என்ன, என்னுடைய வார்த்தை ஜல்பனம் என்பதற்கு உளறல் என்று பெயர் வைத்திருக்கிறார்கள். உளறல் என்று பொருள் காட்டுகிறார்கள். அதாவது ஜல்பனம்னா என்ன, ஏதோ மனசுல தோணின வார்த்தையை சொல்றது, இதுக்கெல்லாம் ஒன்றும் பொருளே கிடையாது. அப்படி இருக்கிற வார்த்தைக்குத்தான் நாம் என்ன சொல்லுகிறோம், உளறல் என்று தமிழ்ல சொல்லுகிறோம், நம்ம உளறுகிறான் என்று. அந்த மாதிரி நானும் உளறிக்கொண்டு இருக்கிறேன். என்ன சொல்லுகிறேன், இப்படியெல்லாம் பண்ணுகிறேன். உன்னை ஸ்தோத்திரம் பண்றதுக்கு எனக்கு என்ன தகுதி? எப்படிப்பட்ட ஞானிகள் உன்னை ஸ்தோத்திரம் பண்ணுகிறார்கள். அவர்கள் உன்னை ஸ்தோத்திரம் பண்ணுவதற்கு எல்லா விதமான தகுதிகளும் உடையவர்கள். நல்ல அவர்களுக்கு கேள்வி ஞானமும் இருக்கிறது, சொந்தமாக நல்ல புத்தியும் இருக்கிறது. அப்படிப்பட்ட அவர்களுக்கு உயர்ந்த வாக்கை கொண்டு அவர்கள் உன்னை துதிக்கிறார்கள் என்றால் அது உனக்கு பொருத்தமானது. ஆனால் நான் என்ன பண்ணுகிறேன், ஒண்ணுமே அகந்து அல்பஹா त्वद्वद यदिह बहुजल्पामி. நான் உன்னை போய் ஸ்தோத்திரம் பண்ணுகிறேன் என்று ஆரம்பிப்பது மிகவும் சாகசமான காரியம். ஆனால் ஏன் அதை செய்கிறேன் என்று கேட்டால், ததபி त्वदायत्तம். அப்படி நான் துதிக்க தொடங்கியதும் கூட எதனாலேன்னு கேட்டா, அது உன்னுடைய அதீனம் என்று சொல்லுகிறார். அதாவது நான் பிதற்றுகின்றேன் என்னால் அதுவும் உன்னுடைய அதீனமாகையினாலே அதுவும் ஏற்றுக்கொள்ளப்படத்தான் போகிறது என்பது போல ஒரு அர்த்தத்தை தெரிவிக்கிறார். ஒன்றும் தெரியாத நான் ஒன்றுமே தெரியாத நான் பிதற்றுகிறேன். ஆனால் அப்படி பிதற்றுகின்ற அந்த வார்த்தைகளும் கூட உன்னதீனம் என்று இருக்கிறபடியினாலே அதுவும் ஒரு ஸ்தோத்திரமாக அங்கீகரிக்கத்தான் படுகிறது என்பதாக இந்த ஸ்லோகத்திலே தெரிவிக்கிறார். இன்னும் அனுபவங்கள் நிறைய இருக்கின்றன, தொடர்ந்து அனுபவிப்போம். ஸ்ரீயக்காந்தாய கல்யாண நிதயே நிதயேர்த்தினாம் ஸ்ரீவேங்கட நிவாசாய ஸ்ரீனிவாசாய மங்களம். ஸ்ரீமத் சுந்தரஜாமா திருமுனிமானசவாசினே சர்வலோக நிவாசாய ஸ்ரீனிவாசாய மங்களம். ननाथो ननाथः सदा वेङ्कटेशं स्मरामि स्मरामि. हरे वेङ्कटेश प्रसीद प्रसीद. प्रियं वेङ्कटेश प्रयच्छ प्रयच्छ.